Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 107:20. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வசனத்தை தியானிப்போம். இந்த வேத பகுதி கூறுகிறபடி தேவன் விரும்புகிறதை அவரது வசனம் செய்து முடிக்கும். தேவனுடைய வசனம் அதிக வல்லமையுள்ளது. வேதாகமம் வாக்கு பண்ணுகிற எல்லா காரியங்களையும் தேவன் நிறைவேற்றுவார். நாம் பல செய்திகளை கடிதங்கள் மூலம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், அல்லது தொலைபேசி, மொபைல் போன் மற்றும் கணினி போன்ற உபகரணங்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் கர்த்தரோ தம்முடைய வசனத்தை நமக்கு நேரிடையாக அனுப்புகிறார். இன்றைக்கு உங்களுக்கு நேராக, உங்கள் குடும்பத்துக்கு நேராக தம்முடைய வசனத்தை அனுப்பி தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறார். தேவன் மனிதர்களிடம் பல வழிகளில் பேசுகிறார். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் தேவன் வேத வார்த்தையின் மூலமாகவே நம்மிடம் பேசுகிறார். தேவன் எந்த வழியில் பேசினாலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. உலக பிரகாரமான வார்த்தைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. உலக பிரகாரமான வார்த்தைகளில் இல்லாத ஆவியும் ஜீவனும் வல்லமையும் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கின்றன. அவருடைய வசனம் ஆவியும் ஜீவனுமானது. அது ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது, பேதைகளை ஞானியாக்குகிறது. கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி ஜனங்களை குணமாக்குகிறார். இதை விசுவாசித்த 100க்கு அதிபதி இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றார். ஒரு வார்த்தையினால் முழு உலகத்தையும் சிருஷ்டித்தவர், வெளிச்சம் உண்டாக கடவது என்ற ஒரு வார்த்தையினால் வெளிச்சத்தை உண்டாக்கினவர், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை எல்லாம் உருவாக்கினவர், உங்களுக்கும் தம்முடைய வார்த்தையை அனுப்பி தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தராமல் இருப்பாரோ? வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். கர்த்தருடைய இருதயத்திலே மனதுருக்கமும் உங்கள் மேல் அளவற்ற அன்பும் நிறைந்திருக்கிறபடியினாலே அவருடைய வாய் தெய்வீக சுகத்தை பேசுகிறது. இயேசு சொன்னார், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எனவே பலனில்லாத உங்களுடைய சரீரத்திலே தேவ பலன் உண்டாகும். நோயால் வாடின உங்களுடைய சரீரத்திலே தேவனுடைய ஆரோக்கியம் உண்டாகும். அவர் வேத வசனத்தை அனுப்பும் போது சமீபம் என்றும் இல்லை, தூரம் என்றும் இல்லை. மனிதனால் வானவெளியிலே செலுத்தப்படுகிற ஒளி அலைகளே ஒரு வினாடியில் உலகத்தை 7 முறை சுற்றி வரக்கூடுமானால், கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையாய் வேகமாய் கடந்து செல்லக்கூடும். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நிச்சயமாகவே தெய்வீக ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். தேவனுடைய வசனத்தை வாசிப்பதன் மூலம் நீங்கள் அவரது ஆசீர்வாதங்களையும் மனம், உடல், ஆத்துமாவில் சுகத்தையும் சமாதானத்தையும் அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையையும் பெற்றுக்கொள்ளலாம்.
அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது கூறுகிறது போல, நீங்கள் மனம் சோர்ந்து போகும் தருணத்தில் தேவனுடைய வசனத்தை வாசித்தால் அது உங்களை ஆறுதல் படுத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆண்டவர் நம் உடலுக்கும் ஆத்துமாவுக்கும் மனதுக்கும் பலத்தை தருகிறார் என்றும் வேதம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. தம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை தேவன் நோக்கி பார்க்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுங்கள், அதற்காக நேரம் ஒதுக்குங்கள், அது உங்களுக்குள் ஆழமாக கிரியை செய்ய அனுமதியுங்கள். நம்ப இயலாத அளவு வல்லமையான தம்முடைய வசனத்தை தேவன் அனுப்பியுள்ளார். தேவ வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போது சுகம் உள்பட அநேக ஆசிர்வாதங்களை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார். பயபக்தியோடு ஆண்டவரை சேருகிறவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். பழக்க வழக்கமாக வேதத்தை வாசிப்பதற்கு மாறாக அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுவோம், அதற்காக நேரம் ஒதுக்குவோம், அது நமக்குள் ஆழமாக கிரியை செய்ய அனுமதிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை உட்கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறதால் அதை வேக வேகமாக வாசிப்பதற்கு பதிலாக அவற்றை ஆழ்ந்து வாசிக்க வேண்டியதின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. வேதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளபடி தேவனுடைய வசனத்தை நாம் பயத்தோடும் பயபக்தியோடும் வாசிக்க வேண்டும். நீங்கள் தேவனுக்கு பயந்து அவருடைய வசனத்துக்கு நடுங்கினால் என்ன நடக்கும்? நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று வேதம் கூறுகிறது. ஆகவே உங்களுக்கு வேண்டியவற்றை ஆண்டவரிடம் கேட்டு, ஆண்டவரே, உம்முடைய வசனத்தில் நீர் வாக்கு பண்ணியுள்ளபடி இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு அருளி செய்யும் என்று ஜெபியுங்கள். விசுவாசம் கேள்வியினாலே வரும் என்றும் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. மார்த்தாளின் சகோதரியாகிய மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க விரும்பினாள். அதன் மூலம் அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதே வண்ணம் தேவனுடைய வசனத்தை வாசிப்பதற்கும் அதை கடைபிடிப்பதற்கும் உங்களை அர்ப்பணிக்கும் போது பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, மகத்துவமும் வல்லமையும் நிறைந்த உம்முடைய வார்த்தையை அனுப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை அதிகமாக அறிந்து கொள்வதும் உம்முடைய வசனத்தை இடைவிடாமல் தியானிப்பதுமே என்னுடைய விருப்பம். ஆனாலும் உதவாத காரியங்களை நோக்கி அடிக்கடி என் மனம் வழுவிச் செல்கிறது. ஆண்டவரே, என் இருதயத்தை, விருப்பங்களை, எண்ணங்களை, உணர்வுகளை உம்முடைய வசனத்திற்கு நேராக திருப்பும். சங்கீதக்காரன் கூறுகிறபடி மாயையை பாராதபடி என் கண்களை நீர் விலக்கி உம்முடைய பாதைகளில் நடத்தும். என் மனதை உயிர்ப்பித்து உம்முடைய விலையேற பெற்ற வசனத்தின் மூலம் ஜீவனை தாரும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தில் மறைந்திருக்கும் புதையல்களை நான் கண்டு உம்முடைய மகிமையால் நிரம்பும்படி என் கண்களை திறந்தருளும். நீர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தருவீர் என்று அறிந்து உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.